எங்க இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி. தூங்கி எழுந்துக்கிறோம். எழுந்தோடனே ப்ரஷ் பண்ணுறது ஒரு மேண்டேட்ரியான விஷயம், குளிக்கிறது ஒரு மேண்டேட்ரி. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு அந்த அளவுக்கு பேஷன்ஸ் இல்லை. இது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுறோம் தான். அந்த மாதிரி ஒன்றும் பெரிய கண்டிஷன் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ரேண்டமாக வந்துட்டு இந்த இன்ஸ்டாவில் சொல்கிறதோ யூடியூப்பில் சொல்கிறதோ கேட்டு வந்துட்டு அழட்டோன்னு விட்டுருங்க. அழட்டும், நீங்கள் வந்து எதுவும் கன்வின்ஸ் பண்ணாதீங்க. ஷீ நெட்வொர்க் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுகன்யா அவங்களோட இணையிறது. இன்றைக்கி நம்மளுடைய கான்வர்சேஷனில் இணைகிறாங்க நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் எஜுகேட்டர் சசிகலா மேம். அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ மேம். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ஃபைன். நீங்கள்? நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் பிரச்சனை தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் எல்லாருமே ஃபுட், அதுக்கப்புறம் ஹெல்த் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைல் தான் காரணமா, இல்லை நம்மளுடைய ஹேபிட்ஸ் தான் காரணமா? அதுக்கு ஆக்சுவலி இந்த கொஸ்டினுக்கு ரெண்டுமே தான் ஆன்சர். ஓகே, லைஃப் ஸ்டைல் ஆஸ் வெல் அஸ் நம்மளோட ஃபுட்டும் தான். பட் மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணுறது எதுன்னா லைஃப் ஸ்டைல் தான். ஸோ லைஃப் ஸ்டைல் இந்த சென்ஸ் வந்து நம்மளோட ஸ்லீப் சைக்கிள், ஸ்ட்ரெஸ், லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இது எல்லாம் தான் வந்து மேஜர் ஃபேக்டர்ஸ். ஓகே. ஸோ இது அந்த காலத்தில் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் நம்மளுக்கு இருந்தாங்க. அப்போ பார்த்தியா, நம்ம தாத்தாலாம் வந்து எப்படி ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அவங்களோட உழைப்பு என்ன, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்ன, எல்லாருமே அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், ஏன்னா இப்போவும் நம்மளும் வேலைக்கு தான் போகிறோம், அவங்க சாப்பிட்றது தான் நம்மளும் சாப்பிட்றோம், அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இல்லை, அவங்க சாப்பிட்றதே இப்போ நம்ம சாப்பிட்றது இல்லை. அவங்க யாரும் பாஸ்தா, நூடுல்ஸு, ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் எதுவும் சாப்பிடல. அந்த காலத்தில் வந்து நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் ஏன் ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா, அவங்களோட ஸ்லீப் சைக்கிள், ஸ்ட்ரெஸ் சைக்கிள் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக தான், அதாவது சீக்கிரமாக படுத்துருவாங்க. இப்போ நம்ம எத்தனை மணிக்கு படுக்கிறோம், எத்தனை மணிக்கு டின்னரை முடிக்கிறோம், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கொஸ்டின். கரெக்டுங்களா? அப்போ நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் என்ன எத்தனை மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா ஒரு 7 o'clock அந்த டைமில் முடிச்சிடுவாங்க. 8 o'clock எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நம்ம நைட்டு 11, 12 அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு பெரிய ஃபேக்டர். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. அப்போல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு கிரைண்டரு அதெல்லாம் கிடையாது. ஸோ அவங்களே மாவு அரைச்சாங்க, துணி துவைக்கிறது, இது எல்லாமே இருந்தது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இப்போ எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் புதுசாக மிஷின்ஸ் இன்வென்ட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஓகே. பட் நீங்கள் கம்பேர் டு த கிராண்ட் பேரண்ட்ஸாக நம்மளாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹெல்த்தியாக இருந்ததுக்கு காரணம் அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ஸ்லீப்பிங் சைக்கிள், ஃபுட் ஹேபிட்ஸ் தான். ஓகே மேம். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நம்ம லைஃப் ஸ்டைலை சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன மாதிரி டிப்ஸ் கொடுப்பீங்க? இப்போ இருக்க ஜென்ரேஷன் லைஃப் ஸ்டைல் சரி பண்ணணும்னா, அது வந்து நம்ம பெரியவங்க கிட்டேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். லைக் நம்மளோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் சரி, நம்மளோட வந்துட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சரி, இதெல்லாம் வந்து ஒரு டெய்லி ருட்டீனாக வந்துட்டு நம்ம மானிட்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எப்படி நம்ம தூங்கி எழுந்துக்கிறோம், எழுந்தோடனே ப்ரஷ் பண்ணுறது ஒரு மேண்டேட்ரியான விஷயம், குளிக்கிறது ஒரு மேண்டேட்ரி. அதே மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது டெய்லி ருட்டீனில் கொண்டு வர மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். ஓகே மேம், ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டாக நீங்கள் சொல்வீங்க, இப்போது ஒர்க்கிங் உமன்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து எப்படி அவங்களோட டயட்டை ஃபாலோ பண்ணுறது அண்ட் வந்து ரொம்ப ஆரோக்கியமான உணவு எப்படி எடுத்துக்கிறது, அவங்களோட ஒர்க்கை பேலன்ஸ் பண்ணிவிட்டு? ஆரோக்கியமான உணவுங்கிறது போது ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆல்சோ சீட்ஸ் அண்ட் நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டே போதும். ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டு போதும். ப்ளஸ் வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எதுவாக இருந்தாலுமே வந்து அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் எல்லாமே நீங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கணும். இப்போ ஒர்க்கிங்கிற போது அவங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ண முடியாது, டைம் இருக்காது. ஸோ உடனே ஏதாவது ஒன்று கைக்கு என்ன கிடைக்குதோ அதை செய்வோம். இல்லை ப்ராசஸ் சொல்லுவாங்க, ரெடிமேட் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா ஒரு சண்டே வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே என்ன பண்ண போகிறோங்கிறது ஒரு சார்ட் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு தேவையான ப்ரெப்பெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சண்டேவே பண்ணணும். அதுக்கான வெஜிடபிள்ஸ் வாங்குறது, கிராசரிஸ் வாங்குறது, ஏதாவது அரைச்சி வைக்கிறது தான் அரைச்சி வைக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க்கெல்லாம் நீங்கள் சண்டேவே பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹோல் வீக்குக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க். ஓகே மேம். இப்போ வந்து நீங்கள் சீட்ஸ்ன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்து கண்டமேனிக்கு வந்து சீட்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சியா விதைகள்ன்றாங்க, எல்லாத்துக்குமே வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஆயிடுச்சு. ஸோ சீட்ஸை எப்படி நம்ம வேரி பண்ணி எந்தெந்த நாளைக்கு என்னென்ன சீட்ஸ் எடுத்துக்கலாம்? அந்த மாதிரி ஒன்றும் பெரிய கண்டிஷன் எதுவும் கிடையாது. சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். எனிதிங் இன் மாடரேட் இஸ் ஃபைன். ஓகே. அதனால் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சியா எடுத்துக்கலாம், பம்கின் சீட்ஸ் எடுத்துக்கலாம், சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ எனிதிங் இன் எக்ஸஸ் தான் வந்துட்டு it will cause you the harm. Anything in moderation works fine. ஓகே மேம். ஃபீமேலுக்கு வந்து இப்போ மேல் வந்து சில சீட்ஸ் எடுத்துக்கிட்டால் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அண்ட் ஃபீமேல் வந்து இந்த சீட்ஸ் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து குழந்தைக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக பிறக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த சீட்ஸ் வச்சு? ஏதாவது ஒரு ஸ்டடீஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு ரிசர்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பண்ணலாம். ஜஸ்ட் ரேண்டமாக வந்துட்டு இந்த இன்ஸ்டாவில் சொல்கிறதோ யூடியூப்பில் சொல்கிறதோ கேட்டு வந்துட்டு we should not
பிலீவ் எனிதிங். பம்கின் சீட்ஸ் வந்து ஃபீமேலுங்கிற பொறுத்தபோது பம்கின் சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். உங்களோட பிசிஓடி இஷ்யூஸ், உங்களோட வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள்க்குலாம் வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ பம்கின் சீட்ஸ் வந்து இட்ஸ் ஃபார் ஃபீமேல்ஸ். எல்லாருமே எடுத்துக்கலாம், பட் வந்து ஸ்பெஷலி அவங்களோட ஹார்மோன் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இட் வில் பி ஹெல்ப். ஓகே மேம். மேம் இப்போ தொடர்ந்து வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கேள்வி இருக்குது, என்னன்னா எப்படி யங்காக இருக்கிறது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு சொல்லணுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யங்காக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, உங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸ். நீங்கள் என்ன வயிற்றுக்குள்ளே போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட லுக்கு வந்து இருக்கும். ஓகே. நீங்கள் வந்து ஜங்க்கு நிறைய வந்து ஃபீட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற ரிசல்ட்டு தான் இருக்கும். இஃப் யூ ஃபீட் யோர் ஸ்டமக் வித் ஃப்ரூட்ஸ், நல்ல வந்து ஃபுட்டு, அதெல்லாம் நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் கூட தான் முக்கியமான விஷயம். நிறைய பேர் தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஸோ தண்ணி நிறைய குடிக்கணும். நீங்கள் வந்துட்டு ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கணும், 8 hours ஸ்லீப் இருக்கணும். லேட் நைட் வந்து முடிச்சுட்டு இருக்கக்கூடாது. அந்த தூங்குற சைக்கிளில் தூங்க தான் செய்யணும். அந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எங்காவே இருக்கலாம். அண்ட் மோர் ஓவர் உங்கள் டின்னரை வந்து சீக்கிரம் முடிக்கணும். ஓகே. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து ஒரு 7 o'clock 8 o'clock வந்து வைண்ட் அப் பண்ணிடணும். அந்த ப்ராப்பர் டைம் வந்து நீங்கள் கொடுக்கணும், உங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். ரெஸ்ட்டு கொடுக்கும்போது உங்களோட லுக் வந்து ரொம்ப யூத்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேம். இப்போ வாட்டர் வந்து சொல்கிறாங்க பொதுவாக ஒரு 3 liters எடுத்துக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர்த்தனால அவ்வளோ எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் 5 litersலாம் குடிக்கிறாங்க. எவ்வளோ தான் கன்சியூம் பண்ணுறது? 5 litersலாம் வந்து குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து ரொம்ப எக்ஸஸ். ஸோ நீங்கள் வந்து மினிமம் வந்து 2 to 3 liters உங்களால் முடிஞ்சுதான். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஒர்க். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆத்லெட்டோ இல்லை வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இருக்கீங்க, உங்களுக்கு தண்ணி தாகம் ரொம்ப தேவைப்படுதுன்னா அந்த டைம் நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். தண்ணி குடிக்கணுங்கிற ஒரு சேக்காக வந்துட்டு நீங்கள் வந்து எக்ஸஸாக குடிக்கணும், அதுவும் பிரச்சனையை தான் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அது வந்து மினிமமாக வந்து 2 to 3 liters. ஓகே மேம். இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு இப்போ ஜங்க் ஃபுட் வந்து இன்றியமையாததாக ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாத்துக்குமே ஜங்க் ஃபுட்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்குது. அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வர வழி தெரியாமல் ஜங்க் ஃபுட் வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸோ பேரண்டிங்கில் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான சில ஹேபிட்ஸ்லாம் நம்ம கையாளலாம்? அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ வந்து பசங்களை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வாங்கி தரோங்கிறது கிடையாது. பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு அந்த அளவுக்கு பேஷன்ஸ் இல்லை, அதுதான் விஷயம். அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பொறுமை இல்லாததுனால அவங்களோட டேண்ட்ரம்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒன்று வந்து ரிவார்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ அதுதான் வந்து பேரண்ட்ஸ் பண்ணுற ஒரு பெரிய தப்பு. ஸோ பொறுமையாக வந்து அவங்கக்கிட்ட சொன்னாலே அவங்க வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஒரு சிப்ஸ் வாங்கி தரீங்க அப்படின்னா சிப்ஸுக்கு பதிலாக ஒரு ரோஸ்டட் மக்கானா இல்லை வந்து ரோஸ்டட் சன்னா அந்த மாதிரி ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணுங்கள். சாக்லேட் வாங்கி தரீங்கன்னா சாக்லேட் வாங்கி தராதீங்க, அதுக்கு பதிலாக டேட்ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸோ. இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் நீங்கள் அதே கன்சிஸ்டண்ட்டாக அவங்களுக்கு பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஜங்க்கு பக்கம் போக மாட்டாங்க. ஸோ நமக்கு பொறுமை இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருவோம். ஸோ அதுவே வந்து ஒரு ஹேபிட்டாக இந்த ஆகும். ஓகே மேம். இப்போ அந்த காலத்துல எல்லாம் கிட்ஸுக்கெல்லாம் வந்து நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும். மரம் விடுவாங்க, அப்புறம் கபடி விளையாடுவாங்க, சின்ன சின்ன ஆக்டிவிட்டி கல்லெல்லாம் வந்து வச்சு விளையாடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ இருக்கிற வந்து எல்லாம் ஃப்ளாட் டைப்பில் ஆகிட்டனால அந்த மாதிரிலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எல்லாரும் குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த ஸ்க்ரீன் டைம் தான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக காமிக்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும்? இது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணணும் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸில் தான் நம்ம எல்லாம் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ வெளியே அனுப்பவும் வந்து ஒரு பெரிய ரிஸ்க்காக தான் இருக்குது. நம்ம அனுப்பினா கூட இட் இஸ் பிகமிங் அ ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ இது வந்து அதனால் ஸ்க்ரீன் டைமுக்கு வந்து நம்ம ஃபோன் கேஜெட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். அது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க வீக்லி ஒன்ஸ் ஒரு கிரவுண்டு கூப்பிட்டு போகிறதோ இல்லை ஏதாவது எனி ஃபார்ம் ஆஃப் இசிஏல அவங்கள வந்துட்டு நம்ம வந்து சேர்க்கலாம். ஒரு வீக்லி ட்வைஸ் ஒரு ஸ்விம்மிங்கோ இல்லை கிரிக்கெட்டோ சம்திங் ஏதாவது ஒரு ஈஸி ஆக்டிவிட்டி வந்து அவங்க பசங்க பண்ணுற மாதிரி நம்ம தான் வந்து பிளான் பண்ணி கொடுக்கணும். கொஞ்சம் கேஜெட்ஸை வந்து எல்லாமே வந்து கம்மி பண்ணுறது இட்ஸ் வெரி குட். ஓகே மேம். வீட்டில் வந்துட்டு அவங்க சொல் பேச்சு கேட்கலன்னா உடனே டிவியை தான் வந்து போட்டு காமிப்பாங்க, இல்லாட்டி ஃபோனை வந்து கையில் ஒரு கேமோ இல்லை ஏதோ வந்து கொடுத்துட்றாங்க. அவங்க வந்து ஒரு 2 hours 3 hours வந்து ரொம்ப காமாக இருக்கிறாங்க. ஸோ இதனால என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும்? அவங்க வந்து கொஞ்சம் மென்டலி வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகும். ஸ்டடீஸில் டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோன் கேஜெட்லேயே அவங்க இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு திங் அவங்களோட விஷன், அவங்களுக்கு போகிற ஐசைட் சீக்கிரமாக வரும், கண்ணாடி போடுவாங்க, ப்ளஸ் அவங்களும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. நீங்கள் அந்த கேஜெட் இல்லைன்னா இல்லை அந்த ஃபோன் வந்து அவங்க பார்க்க அலோவ் பண்ணலன்னா தே வில் பிகம் ரெஸ்ட்லெஸ். கண்டிப்பாக ஈவன் வி அடல்ட்ஸ் கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்க்காம இருக்கோமா, ஒரு அட்லீஸ்ட் 1 hourக்கு வந்து ஒரு ஃபோன் எடுத்து நம்ம செக் பண்ணுறோம். ஸோ நமக்கே இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் இருக்கும்போது தே ஆர் வெரி ஸ்மால் சில்ட்ரன். அப்போ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஒரு அடிக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் பேரண்ட்ஸ் தான் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து கையாளணும். இப்போ இந்த குழந்தைகள் வந்து ரொம்ப
இப்போ ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலன்னா அழுக தான் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 1 hour 2 hour இவங்க அழுதுருவாங்கங்கிறதுக்காகவே ஏதாவது வாங்கி கொடுக்க வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரியான குழந்தைகளை எப்படி கண்ட்ரோல் பண்ண? அழட்டோன்னு விட்டுருங்க. அழட்டும், நீங்க வந்து எதுவும் கன்வின்ஸ் பண்ணாதீங்க. அழுதா அழுது எவ்வளவு நேரம் அழுவாங்க அப்படிங்கறத விட்டுருங்க. நீங்க போயிட்டு வந்து ஐயோ குழந்தை அழுகுதே பாவம் பார்த்து நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்க அதோட கண்ட்ரோல்ல போயிடுவீங்க. இப்போ உங்க குழந்தை அடம் பிடிக்கிறாங்கன்னா அழட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாப்பிட மாட்டேங்கிறாங்களா, சாப்பிடாம இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பசிச்சா ஒன்றும் நல்லது தான், இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதனால சாப்பிடாம இருக்காங்க. நீங்க அந்த மாதிரி அந்த குழந்தையோட அடமெண்ட் ஆகுறாங்கன்னா இது வந்து இனிஷியலாக நீங்க கட் பண்ணணும். இதை நீங்க வந்து அந்த குழந்தைய சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் சைல்டு வில் டெஸ்டட் யூ லைக் திஸ். மேம் இப்போ யங் மதர்ஸ்க்குலாம் வந்துட்டு இந்த ஓவுலேஷன் பிரச்சனை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய ஃபுட்லாம் வந்துட்டு அதுக்கான நியூட்ரிஷன் சரியாக அந்த மதருக்கு போய் சேர்றதில்ல அப்படிங்கிற ரீசெண்டாக நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்குல்ல. 10 குழந்தைன்னு ஈஸியாக வந்து பெற்றுக்கிட்டாங்க. இப்போ ஒரு குழந்தைக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கூட ஒன்று டியூப்ல வளர்ந்துருதுன்னு சொல்கிறாங்க. அது டிபெண்ட்ஸ். அது ஒரு இண்டிவிஜுவலோட பாடி பொறுத்து தான். நம்ம எல்லாமே இது எப்படின்னு சொல்ல முடியாது. அது அந்த பாடி இதுக்கும் நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஆப்வியஸா நீங்க வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்டே சாப்பிட்டு வளர்ந்த ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னன்சியில் இஷ்யூஸ் வந்து வர சான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் உங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸ், உங்கள் ஸ்லீப்பிங் சைக்கிள், உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு கூட வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதெல்லாம் கேட்க வந்தேன். ஆமாம், நான் இப்போ ஒரு நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கண்டிப்பாக அந்த இது ஒரு ஷிஃப்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களோட சைக்கிளில் வந்து ப்ராப்ளம் வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ பிசிஓடி இருந்தால் பிரச்சனை இருக்கும். ஸோ இது ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல் அண்ட் தேர் லைஃப் ஸ்டைல். ஓகே மேம். இப்போ அந்த 5 மாதத்துக்குள்ளன்னு சொல்லுவாங்க, 3 மாதத்துக்குள்ள. ஸோ அந்த கிட்ட வந்து அந்த குழந்தை வந்து ரொம்ப பேம்பராக பார்த்துக்கணும், நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, சத்தமாக தும்பக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்களே. இதெல்லாம் ஐ மீன் வயிற்றுல இருக்க குழந்தைய அது ஆமாம் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல் இனிஷியல் ஸ்டேஜுங்கிறதுனால கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கிறது ஒரு சேஃப்டிக்காக சொல்கிறது. ஓகே. ஏதோ ஆகாது. இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்லாம் 9 months வரைக்கும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு டில் டெலிவரிக்கு முன்னாடி தான் என்னை வந்து ஸ்கூல்லேயே வந்து வேண்டாம் இப்போ போதும் அப்படின்னு அனுப்பிச்சாங்க. அப்படியும் சில பாடி இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க ஒர்க் அவுட்லாம் இப்போ பண்ணுறாங்க, இது டெட்லிஃப்ட் பண்ணுறாங்க, ஒர்க் அவுட்டில் அவங்களுக்கு ஒன்றும் ஆகிறது இல்லை. சில பேர் வந்து ஒன்றுமே பண்ணாமல் ரொம்ப சேஃபாக இருப்பாங்க, ஆனால் வந்து அபார்ட் ஆகிடும். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் பாடியை பொறுத்து தான். ஸோ அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் போய் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. இப்படி ரெஸ்ட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா இருக்க பாடி நீங்கள் மொபிலிட்டி இல்லாமலும் வச்சுக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்டாக இருக்குது, இதை பண்ணுறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இல்லை அதை வந்து நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து உங்கள் டெய்லி ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பண்ணலாம். எதுவுமே ஸ்டாப் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. ஓகே மேம். ஸோ சூப்பராக வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. அண்ட் வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து எடுத்து சொன்னீங்க மேம். தொடர்ந்து நம்ம ஷோக்கு நீங்கள் வரணும், பேசணும். தேங்க்ஸ் ஃபார் கமிங் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.